Hi students, I am Dilli Babu, Summer Max class, 11th standard, chapter 5. Exercise 5.4, question number 3. So one of the very important 5 mark. Prove that cube the root of x cube plus 6 minus cube the root of x cube plus 3 is approximately equal to 1 by x square. When x is sufficiently large, அவங்களே ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, x வந்து பெருசாக இருந்தால் 1 by x ஸ்கொயர்ன்றது ஸ்மாலஸ்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. சரிங்களா? செகண்ட் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு சப்ராக்ட் பண்ணால் 1 by x ஸ்கொயர் தான் வேல்யூ வரும். சரி, இப்போ நம்ம சொல்யூஷன் போடலாம். ஃபஸ்ட்டு இதை கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த டேர்ம் எடுத்துக்கலாம். cube the root of x cube plus 6 minus cube the root of x cube plus 3. ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது பார்த்திங்கன்னா இந்த cube the root clear பண்ணலாம். x cube plus 6 whole power 1 by 3 minus x cube plus 3 whole power 1 by 3. செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராக்கெட் இன்சைடில் நமக்கு ஃபார்முலா பைனாமியல் ஃபார்முலா பார்த்திங்கன்னா 1 + x தான் இருக்கும். அப்போ அந்த கான்ஸ்டன்ட் இதுவும் இருக்குது இல்லைங்களா, இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ மட்டும் நம்ம வெளியே எடுக்கலாம். இதோ x cube ஓப்பன் ப்ராக்கெட் 1 + 6 by x cube க்ளோஸ் ப்ராக்கெட் ஹோல் பவர் 1 by 3 மைனஸ் இங்கே அதே மாதிரி தான் 1 + x தான் வரணும். அப்போ அதனால் இங்கே இருக்கக்கூடிய x cube மட்டும் வெளியே எடுத்துக்கிறேன். அப்போ x cube 1 + 3 by x cube க்ளோஸ் ப்ராக்கெட் ஹோல் பவர் 1 by 3. அதுக்கு அடுத்தது இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே பாருங்கள், இது ஒரு டேர்ம் இருக்குது, இது ஒரு டேர்ம், இது ரெண்டுத்துக்கு சேர்த்தா காமன். அப்போ இதை தனித்தனியாக பிரிச்சிடலாம். x பவர் cube ஹோல் பவர் 1 by 3 ஓப்பன் ப்ராக்கெட் 1 + 6 by x cube whole power 1 by 3 minus இங்கே அதே தான் x cube whole power 1 by 3 1 + 3 by x cube whole power 1 by 3. இப்போ அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய 3 கேன்சல், அதே மாதிரி இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு பேலன்ஸ் என்ன கையில் இருக்குது, x ஓப்பன் ப்ராக்கெட் 1 + 6 by x cube whole power 1 by 3 மைனஸ் இங்கே அதே தான் 1 + 3 by x cube whole power 1 by 3. செகண்டு கொஷனில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, x is a large. ஸோ இப்போ x is large, 1 by x square is smallனு சொல்லியிருக்காங்க. ரைட், அப்படின்னா 6 by x cubeன்றது 1 விட கம்மியாக இருக்கணும். அப்போ அதே கண்டிஷன் தான் இதுக்கும் செட் ஆகும். ஸோ 3 by x cube less than 1. சரிங்களா? அப்போ இந்த ரெண்டு கண்டிஷனுக்கும் சாட்டிஸ்ஃபைட் ஆகிறதுனால நமக்கு பைனாமியல் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இது இருக்குது இல்லைங்களா, ஸோ இதுக்கு மட்டுமே நமக்கு பைனாமியல் ஃபார்முலா தெரியும். ஸோ அந்த ஃபார்முலா 1 + x ஹோல் பவர் p by q ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ அந்த p by ஃபார்முலா என்ன, 1 + p by x p by q into x plus p into p minus q divide by q square into 2 factorial into x square plus dot dot dot. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவை ஸோ இந்த சம்முக்கு நான் யூஸ் பண்ணுறேன். இது இருக்குங்களா, இந்த வேலைக்கு மட்டும். அப்போ வெளியே இருக்கக்கூடிய எக்ஸுன்றது அப்படியே தான் இருக்கும். ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு எக்ஸு ஓப்பன் ப்ராக்கெட், நமக்கு பியோட வேல்யூ 1, கியூவோட வேல்யூ 3. அப்போ இந்த வேல்யூவில் எடுத்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். 1 + 1 by 3 இன்ட்டு ஃபஸ்ட்டு வேல்யூ எக்ஸுக்கு இடத்துல 6 by x cube இருக்குது. ஸோ அதனால் அது இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். 6 by x cube ப்ளஸ் பியோட வேல்யூ 1 இருக்குது. ஸோ அதனால் 1 minus 3 டிவைட் பை 3 ஸ்கொயர் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு எக்ஸு 6 by x cube ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் டாட் டாட் டாட். இது ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டோட வேல்யூ. அதுக்கடுத்து செகண்டு மைனஸ் எக்ஸு ஓப்பன் ப்ராக்கெட். ஸோ அதனுடைய வேல்யூ 1 ப்ளஸ்ஸு அதுக்கும் 1 by 3 தான். எக்ஸோட வேல்யூ மட்டும் பாருங்கள், 3 by x cube இருக்குது. ஸோ அதனால் 3 by x cube ப்ளஸ் பியோட வேல்யூ 1 minus 3 by 3 ஸ்கொயர் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3 by x cube ஹோல் ஸ்கொயர்
ப்ளஸ் டாட் 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 க்ளோஸ் ப்ராக்கெட். நமக்கு தேவை எக்ஸ் ஸ்கொயர்ன்றதுனால இந்த எக்ஸை வெளியே இருக்கக்கூடிய எக்ஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டு 2 டேர்ம் மட்டும் தான் வரும். அதே மாதிரி இதுக்கும் 2 டேர்ம் மட்டும் தான் வரும். அதனால் நம்ம அந்த 2 டேர்ம் மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ் பவர் 5 இருக்கும். இங்கே கேன்சல் பண்ணும்போது நமக்கு எக்ஸ் ஸ்கொயரோட எபோவ் போயிடும். அதனால் அது தேவையில்லை. இந்த 2 டேர்ம் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 2 டேர்மு, செகண்டில் இருக்கக்கூடிய 2 டேர்ம் மட்டும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 2 டேர்ம் மட்டும் எடுத்துட்டோம். அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த எக்ஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸு ப்ளஸ், ஸோ இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணால் 6x/3x³ மைனஸ், இந்த எக்ஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸு மைனஸ் 3x/3x³. ஏன்னா இந்த நியூமரேட்டர் மல்டிப்ளை இருக்குது. செகண்ட் இதை சிம்பிளை பண்ணிக்கலாம். பாசிட்டிவ் நெகட்டிவ் கேன்சல். அதுக்கு அடுத்து பாருங்கள் 3 டேபிளில் இது கட் பண்ணலாம். 1 டைம்ஸ் ஆர் 2 டைம்ஸ் ஆர் எக்ஸு ஒரு எக்ஸு கட்டு அப்போ ஸ்கொயரு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா 3x கட்டு நமக்கு ஒரே எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் நிற்கும். ஸோ பேலன்ஸ் மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். இங்கே 2/x² இருக்குது மைனஸ் இங்கே 1/x² இருக்குது. ஸோ இதை சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா 1/x². ஸோ நம்ம கொஷனில் கேட்டது வெரி ஸ்மாலஸ்ட் வேல்யூன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ LHS = RHS ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்.